வெல்கம் டு தமிழ் டெக் ட்ராவல். இந்த எபிசோடில் நம்ம ஒரு புதுசான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மட்டும் நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு, நிறைய ஊருக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி பார்க்குற ஒரு இடமாவே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போக போகிறோம். ஸ்பிரிச்சுவல் டூர் அப்படின்னா அதில் என்ன ஊர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see the top 5 Shiva temples in South of India. சவுத் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மஸ்ட் விசிட் டாப் 5 சிவா டெம்பிள்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை எப்போ கட்டியிருக்காங்க, இந்த கோயிலுக்கு நம்ம ஏன் வரணும், இதை எப்படி வரலாம், இது மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த டாப் 5 மஸ்ட் விசிட் சிவா டெம்பிள்ஸ் இன் சவுத் ஆஃப் இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கபாலீஸ்வரர் டெம்பிள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் திருமயிலை அப்படிங்கிற இடத்துல, தட் இஸ் கால் மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. இது 12th செஞ்சுரியில் பல்லவசால் கட்டப்பட்டது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கபாலீஸ்வரர் கோயிலோட சிறப்பு அம்சத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், பழமை வாய்ந்த கோயில். முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கபாலீஸ்வரர், அதாவது சிவன், அதுக்கப்புறம் கற்பகாம்பாள் அவங்களோட வைஃப் பார்வதி. இவங்க 2 பேர் தான் பிரதான கடவுள் இந்த கோயிலில். இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய சுவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. தீவிரம் 40 மீட்டர் கோயிலில் சுவர் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தோன்னா காலையிலேருந்து இரவுக்குள்ள 6 முறை பூஜை நடத்தப்படும். அதாவது காலை, மதியம், சாயங்காலம், இரவு, அர்த்த ஜாமம், இது மாதிரி 6 முறை இங்கே விடியற்காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு மூடுறதுக்குள்ள 6 முறை இங்கே பிரதான பூஜைகள் நடைபெறும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 அடி ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கிறதுலேயே மிக பழமை வாய்ந்த ஒரு குளம். மயிலாப்பூர் தெப்ப குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெப்ப குளத்தை பற்றி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஸோ அந்த கதைகள்லாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோன்னா இந்த குளத்தோட மகிமை என்னங்கிறது தெரியும். ஸோ இந்த தெப்ப குளத்தில் நம்ம ஒரு வாட்டி நீராடினோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இருக்கிற பாவங்கள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம வழிபட வேண்டிய கடவுள் சிவன், அதுக்கப்புறம் பார்வதி. அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் போக வேண்டியது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம். அந்த கோயில் குளத்தில் போயிட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களோட பாவம், உங்களை சுற்றி இருக்கும் கெட்டவைகள் அனைத்தும் நீங்கும். அப்படி இல்லை, குளிக்க முடியல அப்படின்னா அதில் இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து நம்ம தலையில் 2 வாட்டி தழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உண்டான எந்த விதமான கெடுதல்களும் வராது அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வரலாம், எப்படி வந்தால் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். இந்த கோயில் சென்னைக்கு அருகாமையில் உள்ள மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சென்னையை தவிர நீங்கள் எங்கேருந்து வரதுனாலும், இப்போ சென்னையை ரீச் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னைக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துடலாம், இல்லை ட்ரெயினில் வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் இந்த மயிலாப்பூர் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, இது சிட்டியில் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, ப்ராப்பர் சிட்டியில் இருக்குது. இது வெளியே ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இல்லை உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து மிக அருகாமையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வந்துட்டிங்கனாலும் அங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். மதியம் மட்டும் கோயில் இந்த 12லேருந்து 4 மணிக்குள்ளே கோயில் மூடி இருக்கும். அதனால் விடியற்காலை 6 மணிலேருந்து நீங்கள் மதியம் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இது நீங்கள் எப்போ வேணால் இந்த கோயிலை நீங்கள் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். ஸோ இந்த கோயிலுக்கு வரும்பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குளத்துலையும் குளத்தை பார்த்துட்டு அதிலேருந்து குடிச்சிட்டு நீங்கள் சுவாமியோட அருளை பெறலாம். இதை நீங்கள் போனீங்க அப்படின்னீங்கன்னா, இது நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது ஃபஸ்ட் கிளாஸ் ஆப்ஷன். ஸோ go and enjoy yourself. Thanks for watching.